என்ன டாக்டர் இன்னும் காணோம்? மிஸ்டர் முத்துமாணிக்கம் வரேன்னு சொன்னா கரெக்டா வந்துருவாரு. வாங்க வாங்க. சந்திரமோகன், சந்திரமோகன், இவர்தான் மிஸ்டர் புண்ணியகோடி. மீட் மை சன். ஹலோ. ஹாய். டாக்டர் ரங்கபாஷ்யம். ஹாய் டாக்டர். உள்ள வாங்க. நீங்களாம் கொஞ்சம் வெளியே போங்க. பிரேமா, என்னம்மா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. இந்த சமயத்துல நீ இப்படி இருக்கலாமா? உன் பார்வையில் இருக்கிற கேள்வி எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த தகப்பனுடைய மனவேதனை உனக்கு புரியலையே. நம்ம அந்தத்துக்கு தகுதி இல்லாத ஒரு கோமாளி பயலை நீ விரும்புற. நீ ஆசைப்பட்டபடி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த நாடோடி பையன் இந்த ஊரை விட்டே ஓடிட்டானேம்மா. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? இத பாரு, இனிமே அந்த பயலை நீ மனசால கூட நினைக்க கூடாது. பிரேமா, இப்ப வந்திருக்கிற மாப்பிள்ளை இந்தியாவிலேயே 2வது பெரிய பணக்காரன். அவன் வீட்டுல நீ மகாராணி மாதிரி வாழறத இந்த கண்ணால பார்க்கணும். அதுதான் என் ஆசை. இத பாரு, சொன்ன பேச்சு கேட, கண்ணை புடைச்சுக்கோ. என்ன டாக்டர், வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க சார். ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்காமா. நல்லா இருக்கா? பொண்ணை பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க, பையனுக்கு பிடிக்க வேண்டாம். மோகன், என்னப்பா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? நாட் பேட். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஏன் அவசரப்படுறீங்க? அப்படி இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. அதோட இந்த லௌகீக விஷயம் எல்லாம். லௌகிகமா அப்படின்னா? அதுதான், பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, மாப்பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், அத பத்தி எல்லாம் பேசிட்டா. டேட், மிஸ்டர் புண்ணியகோடி, யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? டாக்டர், இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். மோகன், வாப்பா போலாம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. டாக்டர் சார், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக இப்படி கோச்சுக்கிறாங்க? இன்னும் என்ன சார், அது எவ்வளவு பெரிய இடம். அவங்க கிட்ட போய் பெண்ணுக்கு என்ன செய்யறீங்கன்னு கேட்டா கோவம் வராதா? ஐயா, நான் ஒரு வெகுளி, தெரியாத்தனமா ஏதாவது உளறி இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. உட்காருங்க பிளீஸ். ப்ளீஸ், எங்க ஸ்டேட்டஸ் தெரியாம பேசிட்டீங்க மிஸ்டர் புண்ணியகோடி. பரவாயில்ல, டாக்டருக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன். தேங்க்யூ. இந்தாயா. ஐயோ, ஏன் பார்த்ததே இல்லையா? கண்ணை பொறிக்குது. இதோட மதிப்பு என்ன தெரியுமா? 20 லட்சம். 20 லட்சம்? உன் பொண்ணுக்கு அச்சாரம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கலாம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்வோம். டாக்டர், என் சன் எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அப்பா, மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் தர்மராஜா சாயல் இருக்குல்ல? போடா முட்டாள் முட்டாள். அந்த கிறுக்கு பையங்க, இந்த கோடீஸ்வர மகன் எங்க? இங்க பாத்தியாடா, வைரம் 20 lakhs worth. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு சாதாரண எஸ்டேட் ஓனர் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு என் பையன் பின்னால வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தரேன். 5 கோடியா? ஏன் போதாது? ஐயோ, அது போதும், அது போதும். சும்மா இருக்கும்போது அப்படியே பையனுக்கு ஃபேக்டரி எல்லாம் சுத்தி காமிங்க. அவனுக்கும் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரட்டும். மேற்கொண்டு உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். தேங்க்ஸ். பத்மா, ஒரு குறை என்ன? ஐயா இன்னும் 2 நாள் இந்த ஏழை வீட்டுல இல்லாம நெக்ஸ்ட் டைம் பாப்போம். டாக்டர்,
அடிக்கடி வந்து பையனை கவனிச்சுங்க. வரேன். ராத்திரில நான் பால் சாப்பிடுறதுல விஸ்கி தான். என்ன பார்த்தாலே ஒரு பாட்டில் விஸ்கி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. என்னடி தொட்டோன மான் மாதிரி சொல்ற? இன்னும் கல்பனா வரந்த என்ன திரும்ப செஞ்சிருப்பா? இந்த கண்ணத்துல 1000 உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க? நான் கேட்கிறேன், பேசாம நிக்கிறேன். இந்த கண்ணீரை கண்டாலே எனக்கு பிடிக்காது. பெண்கள் எப்பவும் என் முன்னால கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல அன்னைக்கு என் தம்பி ஒப்பாரி வைக்க உங்க அப்பா இங்க அனுப்பிச்சு வச்சான். உங்க அப்பா கிட்டே போ. என்னம்மா இது? அம்மா, கடந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை வீணாக்கிக்காதே. மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம். அவர் என்ன சொன்னாலும் நீதாமா அனுசரிச்சு போகணும். போமா, மேல போ. என்னடா அது? சண்டுக்கா உங்க முதலாளி மாதிரி என்ன நாத்தம் பிடிச்சவன் நினைச்சியா? இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தெரியுமா? இல்லைங்க. நீ என்னடா செய்யற? நான் என்னங்க செய்யணும்? சொன்னாதான் செய்வியா? இந்த போய் கோட் பண்ண. கவின், குட் மார்னிங். என்னையா கொலையற? இல்ல, நேற்று ராத்திரி உன் மகன் என்ன காரியம் செய்தா தெரியுமா? என்ன மாப்பிள்ளை? பெரிய கிளிய பாட்டுற மாதிரி பிகு பண்றான். இவ்வளவு மாதிரி எத்தனை பொம்பளைங்களை நான் மேல்நாட்டுல பாத்திருப்பேன். மாப்பிள்ளை சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம. நீ பெரிய மனுஷன் தானீங்க, புத்தி சொல்லி அனுப்பிச்சுக்க வேண்டாம். என் முன்னால வந்து நின்னுக்கிட்டு நீ கண்ணீர் வடிக்கிறான். இனிமே என் பொண்ணு பக்குவமா நடந்துக்குவா. இட்டாலியன் பிரின்சஸ் பரியா இருக்காள தெரியுமா? இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் துகு பண்ணிக்கிட்டே இருந்தா. கல்யாணம் ஆன மறுநாளே அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு மாதிரியான ஆள், நீ தெரிஞ்சுக்க. உன் மகள்கிட்டையும் சொல்லி வை. ஆகட்டும் மாப்பிள்ள, ஒரு விண்ணப்பம். நம்ம எஸ்டேட் ஃபேக்டரி எல்லாம் நீங்க ஒரு தடவை பார்க்கணும். உன் மதிப்பை என்கிட்ட காட்டுறியா? இல்லைங்க. காக்கா குடிக்கிறியா? அதுவும் இல்லைங்க. வேற என்ன? நம்ம ஃபேக்டரியில நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற நுணுக்கங்கள்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ, எங்க அப்பா கொடுத்த ஐடியாவா? இப்படி எல்லாம் சுத்தி காட்டினா பையனுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 7-8 கோடி ரூபாயை போட்டு பையனை இங்கேயே முடக்கிடலாம் நினைச்சாரா? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அவர் சொன்னாரு. நான் உங்ககிட்ட தவறு சொல்லிவிட்டேன். நான் யாரு? அவர் எனக்கு அப்பன், நான் உனக்கு அப்பன். சரி சரி, வந்து தொலை. இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃப். ஹலோ, மேனேஜர். யாருக்காவது போட்ட மாலையா? வாடி வதங்கி போய் கிடக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அண்டர்ஸ்டாண்ட்? என்னையா ஃபேக்டரி சுத்தி பார்க்கணும்? நீ எங்க? வாங்க மாப்பிள்ள. என்னையா அந்த இடமெல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு? இங்க வேலை செய்யற தொழிலாளிகள் எல்லாம் சாப்பிடுற இடம். வேலை செய்யற தொழிலாளிங்க சாப்பிடுற இடம் இதானா? இதென்ன? வேலை இல்லாத சமயத்துல என்ன ஓய்வு எடுக்கிற இடம். மேனேஜர், வேலை செய்யற தொழிலாளிகள் எல்லாம் நாளையில இருந்து இந்த பங்களாவில சாப்பிட்டோம். இவர் வேலை இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறவரு,
அதனால இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். என்னையா நான் சொல்ல சொல்ல அந்த ஆளைய பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு மாதிரியான ஆள், ஜாக்கிரதையா நடந்துக்க. ஃபேக்டரிய பார்க்கலாமா மாப்பிள்ள? கும்பிடுறேங்க. எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? 22 வருஷம். 22 வருஷம். என்ன சம்பளம்? 120. வாட்? 22 வருஷமா வேலை செய்றீங்க, 120 தான் சம்பளமா? அவரு டெம்பரவரி தொழிலாளி மாப்பிள்ள. 22 வருஷமா வேலை செய்யற ஒரு ஆளு இன்னும் டெம்பரவரியா? வரியா? இந்த மாதிரி தொழிலாளிகளை ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மேனேஜர். எஸ் சார். இந்த மாசத்துல இருந்து இவருக்கு சம்பளம் 50 ரூபாய் அதிகமா கொடுங்க. எஸ் சார். வேலையை பர்மனன்ட் பண்ணுங்க. எஸ் சார். ரொம்ப நன்றிங்க. ஏய், ஏன் வேலை செய்யாம நின்னுகிட்டு இருக்கேன்? 2 நாளா உடம்பு சரியில்லைங்க, ஜுரங்க. உடம்பு சரியில்லைன்னா ஏன் வேலைக்கு வர்றேன்? லீவு கேட்டங்க, மேனேஜர் ஐயா கொடுக்கலைங்க. வீட்டுக்கு உடம்பு சௌரியம் ஆனோன்னு வேலைக்கு வா. வாயாங்க. உழைக்கிறவன் மனசு நல்லா இருந்தாதான் நாம உருப்பிட முடியும், தெரியுதா? என்னவே சார், வந்து கொஞ்ச நேரம் ஆகல, உங்க மாப்பிள்ள நம்ம இப்படி புரட்டி எடுக்கிறாரு. கோடி கோடியா கொண்டு வந்து இந்த பிசினஸ்ல போட்டு புரட்ட போறாரியா? அதுதான் நம்மள எல்லாம் இப்படி புரட்டி எடுக்கிறாரு. கண்டுக்காத. மாப்பிள்ளைய பார்த்து நம்ம முதலாளி ஏன்டா அப்படி நடக்கிறாரு? முதலாளிய மாப்பிள்ளை இப்ப ஆட்டி வைக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல பாரு நம்ம முதலாளி மாப்பிள்ளைய எப்படி ஆட்டி வைக்க போறாருன்னு. ஏண்டா, மாப்பிள்ளைய பார்த்தா நம்ம ஊருக்கு குதிரையில வந்தானே ஒரு கோமாளி, அவன மாதிரி இல்ல. அட பாவி, யாரா சுத்தப்பட்டு வச்சது? அங்க பேசிக்கிட்டு இருக்கிறவன் அத்தனை பேரும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள என் ஆபீஸ் ரூமுக்கு வரணும். யாராவது தப்பிச்சு போக பாத்தீங்க, தொலைச்சு விடுவார் ராஸ்கல். வாவுட. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா ஐயா மாப்பிள்ளை ஆட்டி வச்சிருவாருன்னு சொன்னவன் யாரு? மாப்பிள்ளைய பார்த்தா குதிரை மேல வந்த கோமாளி மாதிரியே இருக்குன்னு சொன்னவன் யாரு? மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் சொன்னேன். இப்ப யார் என்கிட்ட உண்மை பேசுறீங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கலாம். உண்மையை சொன்னவன் பேசாம நிக்கிறான். திருட்டு பசங்களா, ஏன் பணம் பணம்னு அலையிறீங்க? இனிமே ஏதாவது புரளி பேசுனீங்க, தோலை உடிச்சு உப்பு தடைப்படும். பணம் எடுத்துக்க. அவர்களுக்கு கொஞ்சம் கொடு. குதிரை மேல யாரோ கோமாளி வருவான்னு சொன்னியே, யாரு? தர்மராஜா வந்துட்டார், தர்மராஜா வந்துட்டார். என்ன பராக்? என்ன தர்மராஜா கிண்டல் பண்றீங்க? என்னையும் குதிரையும் அம்போன்னு விட்டு போயிட்டீங்களே. பூவாவுக்கும் புல்லுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஏற்கனவே கோட்டை ஓட்டை இருந்த கல்லுல பாதி செங்கல குதிரை தின்னுடுச்சு. நான் அதை பண்ண முடியுமா? தளபதி பதவி தடுக்குது. இப்படி விட்டு போயிட்டீங்களே தர்மராஜா. தர்மராஜா அப்படியே இருக்கிறீங்க, ஆனா தலையில தொப்பி இல்ல, இடுப்புல கத்தி இல்ல, நாடியில தாடி இல்ல. சோ நீங்க எங்க தர்மராஜா இல்ல. யாரா அவங்க தர்மராஜா? எங்க எங்க தர்மராஜாவை மரியாதை குறைச்சலா பேசிட்டு அவர் தலையில தான் போயிருக்காரு. திரும்பி வந்தவன இந்த விஷயத்தை சொன்னா உங்களை சேச்சேதம் பண்ணிடுவாரு. இன்னசென்ட் ஃபெலோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்மராஜா கூட அப்படித்தான் சொல்லுவாரு. நீ என் கூட வரியா? ஐயோ, தர்மராஜா வந்து தேடினாருன்னா அவர் வந்தோன்னு நீங்க வந்துடலாம். சந்தோஷம். சம்பளம்? சம்பளமா? ஆமா, அரக்காசு உத்தியோகமா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் பார்த்தவன் பார்த்து போட்டுட்டாங்க. நீ கேட்கறத கொடுக்கறேன். குதிரை? குதிரையா? எங்க? இதா குதிரை? போய் தூக்கிட்டோம். மாப்பிளே, இவன் எங்க வந்தான்? இனிமே என் கூட தான். அன்று தர்மராஜாவின் தூதுவராக வந்து இன்று இவருக்கு தோழராக வந்திருக்கு. அடிக்கடி ஒரு பிரேமா.
பிரேமா பொண்ணு, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. தர்மராஜா இருந்தா அடிக்கடி அரண்மனைக்கு வந்து போவேன். நீயும் எங்க தர்மராஜாவும் ஆடிய ஆட்டம் என்ன, ஆட்டம் என்ன. சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு அந்த தர்மராஜாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன முடிக்கிற? கிறுக்கு பையன் என்னமோ சொல்றான்னு அதை நீங்க நம்பிக்கிட்டு அவன் கிறுக்கனா இல்ல கெட்டு போனவளை ஏன் தலையில கட்டி என்ன கிறுக்கனாக்க பாக்குறியா? ஏன் பேசாம இருக்க? சொல்லு. என்னங்க நீங்க ரூட்டியா மாத்துறீங்க? அது வந்து எங்க தர்மராஜா மந்திரத்துல மாங்காய் உடைப்பாரு, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட் உடைப்பாரு, ஆடுவாரு பாடுவாரு. அதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் இந்த குழந்தை அடிக்கடி அங்க வந்து போகும். அரைஞ்சா அருந்தார வரும், தர்மராஜா அரைஞ்சா பண்ணு வரும். அந்த மந்திரவாதி இல்லையே. இந்த வீட்டுல எனக்கு கௌரவ குறைச்சலா ஏதாவது நடந்தது, எல்லாத்தையும் தொலைச்சு விடுவேன். பி கேர்ஃபுல். நான் இப்ப தூங்க வரல, உங்க மாப்பிளைக்கு தோழ. பி கேர்ஃபுல். யாரது? தங்கா, எதற்காக கனவு சாத்தினாய்? இங்க வந்திருக்கிறது யாராவது பார்த்தா உங்களுக்கு ஆபத்து. ஆபத்து எனக்கா? ஆமா, தொழிலாளிங்க பணத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டதா இந்த ஊரே உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. ஆனா பாவிகளே, பாதகரின் ஆவிகளே, தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்பவனும் நல்லவன் போல் நடிப்பவனும் இந்த நாட்டிலே பெரிய மனிதனாகி விடுகிறான். உண்மையான தொண்டருக்கு இப்படி ஒரு நிலையா? போகட்டும் பாண்டா. அது சரி, இதனால எங்க போயிருந்தீங்க? உன் மாமனார் சுள்ளியோடி இருக்கிறானே, அவன் என்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப பார்த்தான். அவனை விட்டு விட்டு நான் மட்டும் போவேனோ? எனக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறதே. மருமகனா மருமகளா? மருமகன் தான் அண்ணா. நான் தாய் மாமன் அல்லவா? பரிசு கொடுக்காமல் குழந்தையை வாங்கக்கூடாது. உட்காருங்க அண்ணா, சாப்பாடு தயார் பண்றேன்.